Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேஜிக் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். இத்தனை ஸ்டிச்சஸில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா நம்ம டபுள் த்ரெட்டை வந்து ஒரே டைமில் எடுத்து ஸ்டிச்சஸ் போடுவோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு, கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்காதவங்க போய் ஃபஸ்ட்டு கிளாஸ் 1லேருந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் 1 by 1 புரியும். இந்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நான் கோல்டன் சில்வர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 இதுவுமே லூப் வந்து எடுப்போம் இல்லையா, அதில் வந்து 2 த்ரெட்டையும் அடியில் வந்து நம்ம ஒட்டுக்கா சேர்த்து நாட் போட்டுட்டு, அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் ஃபஸ்ட் வேணுமோ அது வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்போ லூப் வந்து 2மே ஒட்டுக்கா வெளியே எடுத்துகிட்டு எது வேணுமோ அதை வந்து நீடில் மாட்டிட்டு, எது வேண்டாமோ அதை வந்து நீங்கள் உள்ளே இழுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ நான் கோல்டு வந்து எடுத்திருக்கேன், சில்வர் வந்து அடியில் வந்து இழுத்துக்கிட்டேன். புதுசாக பிகினராக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு 2மே இழுத்து தான் போடுற மாதிரி வரும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் அடியிலிருந்தே வந்து விரல மாற்றி 2 கையிலையுமே வந்து நீங்கள் பிடிச்சி தனித்தனியாக மாட்டி எடுத்துப்பீங்க. புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் 2 த்ரெட்டையுமே வெளியே எடுத்து உங்களுக்கு என்ன கலரில் மாறி மாறி வரணுமோ அந்த கலரில் நீங்கள் வந்து நீடில் மாட்டிட்டு அகைன் இருக்கிறத வந்து கீழே வந்து இழுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து கோல்டு சில்வர்னு சொல்லிட்டு மாறி மாறி ஸ்டிச்சஸ் வரும். ப்ராக்டிஸ் புதுசாக இது பண்ணுறதுக்கும் போது இந்த மாதிரி 2யும் ஒட்டுக்கா எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒன்று இழுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் கீழேருந்து லூப் எடுக்கும்போதே மாறி மாறி உங்கள் கைக்கே வந்து வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது புதுசில் இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இது ஈஸி தான். கொஞ்சம் சில்க் த்ரெட்டில் தான் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு 2 கலர் எடுக்கிறது 4 த்ரெட்டாக வரும். அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். இதை வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி வரும்ன்றதை காட்டிடுறேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்லேயும் போட்டு காட்டுறேன். கிளாஸ் பற்றின டீட்டெயிலுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ்க்கு வந்து எப்பயுமே அட்மிஷன் வந்து ஓப்பன் தான். சரிங்களா? அந்த நீங்கள் என்கொயரி பண்ணுறப்போ எந்த பேட்ச் ஓப்பனில் இருக்கோ அப்போது நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுல உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் ஆரிக்கு வந்து நீங்கள் என்கொயரி பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு அப்போ தான் பேட்ச் ஸ்டார்ட்லாம் கிடையாது. நீங்கள் எப்போது என்கொயரிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து உங்களுக்கு வந்து நியூ பேட்ச் தான். சரிங்களா? அப்போதைக்கு எது ஓப்பனில் இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவோம். சேம் இதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு வந்து மாறி மாறி லைனாக ஸ்டிச்சஸ் வந்துட்டு வரும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதான் கீழேருந்து லூப் எடுக்கும்போதே கரெக்டாக எடுத்துருவீங்க. 2யும் சேர்ந்து எடுக்க மாட்டீங்க. புதுசாக இது பண்ணுறதும்போது 2 த்ரெட்டை எடுத்துகிட்டு தேவையானதை மட்டும் நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மற்றதை வந்து கீழே இழுத்து தான் விட்டாகணும். அப்புறம் எண்டு நாட் போடும்போது நீங்கள் 2 த்ரெட்டுக்கும் சேர்த்து தான் எண்டு நாட் போடணும். நீங்கள் ஏதாவது ஒன்றுத்துக்கு எண்டு நாட் போட்டு விட்டிங்கன்னா இன்னொரு த்ரெட்டு வந்து உருவிட்டு வந்துடும். அதனால் 2 த்ரெட்டுக்கும் சேர்த்து எண்டு நாட் போட்டுருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து செயினுக்கு பதிலாக இதை கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்னுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ் தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும். உங்களோட ஸ்டிச்சஸ்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, ப்ளவுஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் கஸ்டமர்ஸ்க்கு. அதனால் ஸ்டிச்சஸ் பொறுத்தவரையும் கொஞ்சம் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுவுமே சேம் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து 4 த்ரெட்டையும் அதை 2 சேம் நம்ம சில்க் த்ரெட்டுக்கு ஒரு இதில் வந்து 2 த்ரெட் எடுப்போமா, அந்த மாதிரி 4யும் வெளியே எடுத்து உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீட்டில் கட்டியாக பிடிச்சிட்டு வேணான்றதை வந்து அடியில் இழுத்து விட்டுக்கோங்க. இது புதுசாக வந்து ஸ்டிச்சஸ் போடுறவங்களுக்கு அந்த மெத்தடு.
கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்களே வந்துட்டு கீழ மாத்தி மாத்தி போடுவீங்க. சரிங்களா? சில்க் த்ரெட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. சில்க் த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க்கா இருந்தாலும், சில்க் த்ரெட்ல ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு ப்ளவுஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சில்க் த்ரெட் ஒர்க் போட்ட ப்ளவுஸுங்க தான் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து அதிகமா கிடைக்கும். அதனால நீங்க அதிலயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சேம் இதே ப்ரொசீஜர் தான் எண்டு விரல்லயும். சேம் இதுக்கும் எண்டு நாட் அப்படியே தான். இது 4 த்ரெட்ட புடிச்சு எண்டு நாட் போடுற மாதிரி வரும். இருந்தாலும் நீங்க எல்லா த்ரெட்டுக்கும் சேர்த்து தான் எண்டு நாட் போட்டாகணும். இந்த இத வந்து சின்னதா ஒரு மான் உட்காந்துருக்கிற மாதிரி ஃபில் பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து இதே போடணுன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் ஈஸியா வருதோ, நீங்க அத பார்த்துட்டு கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஈஸியான அ ஷேப்ப ப்ராக்டிஸ் பண்றத விட, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற ஷேப்பா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு மறக்காமயும் இருக்கும். உங்களுக்கு வந்து இது ஸ்டிச்சஸ் போடும்போதே உங்களுக்கு ப்ராக்டிஸும் ஆயிடும். நீங்க அகைன் இதுக்குன்னு தனியா வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து ப்ளவுஸே வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒவ்வொன்னுத்துக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஷேப்ஸ் போட்டு போட்டு பழகுங்க. நீங்க ஸ்டிச்சஸ் ஈஸியா போட்டுறலாம். ஷேப் போடுறது கஷ்டம். சரிங்களா? அதனால ஷேப் போடும்போது கொஞ்சம் ரிஸ்க்கான ஷேப்பா போடுங்க. யாரா இருந்தாலும் அ வ ஸ்டூடெண்ட் குரூப்ஸு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, யூடியூப்ல நீங்க வாட்ச் பண்றவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சும்மா பார்த்துட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு நான் அங்க இதில வந்து கிளாஸ்லயே குரூப்லயே வந்து கைட் பண்ணிப்பேன். இப்போ சும்மா யூடியூப்ல வந்து பார்ப்பீங்க இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து நீங்களா போட்டு பார்ப்பீங்க. அதுக்காக சொல்றேன். ஏன்னா நீங்க அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போடும்போது மட்டும் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதனால தான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் மறக்காது. சேம் அதே தான். நான் வந்து ஒரு ஷேப்பா போட்டு காட்டுறேன் அவ்வளோதான். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால தான் நான் வந்து ஷேப்ஸ்க்குலாம் அதிகமா வந்து டைம் வேஸ்ட் பண்ணல. வீடியோஸ் இது பண்ணி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. ஷேப்பையும் நாம தான் போட்டு காட்டியாகணும். இப்போ தாம்பூ ஸ்டிச்சு அதெல்லாம் வந்து நான் தான் ஃபுல்லா போட்டு காட்டியாகணும். ஏன்னா, அதெல்லாம் வந்து புதுசா போ போடுறவங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கும். எப்படி எப்படி ஃபில் பண்ணணும் ஒவ்வொன்னுமே. ஏன்னா, அந்த தாம்பூ ஸ்டிச்லாம் மேக்ஸிமம் அந்த ஃபேஸ் ஃபில்லிங்க்கு அந்த மாதிரிக்காக தான் அந்த இதே இப்போ வந்து அந்த பல்லக்கு டிசைன் தூக்கிட்டு போற மாதிரிலாம் பிரைட் ஒர்க்ல போடுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாமே தாம்பூ ஸ்டிச்சு, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்லோவா போட்டு காட்டுறோம். இப்போ வந்து எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அதனால கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதே சேம் அந்த மானோட அவுட்டர் லைன் ஃபுல்லாவே ஜரி வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். கிளாஸஸ் வந்துட்டு நான் எடுக்கிறது உங்களுக்கு புரியுதா? இல்ல புரியலையா? அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு புரியுது, இல்ல புரியல, கிளாஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.